ஹாய் வணக்கம். வாங்க, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அவிச்ச முட்டை மிளகு கூட்டு பண்ண போகிறோம்ப்பா. அதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்க அதை மட்டும் பார்ப்போம். நம்ம முட்டை வாங்கி 4 முட்டையை வாங்கி நறுக்கி வச்சுருக்கோம், வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு மசால் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். தக்காளியே நறுக்கி வச்சுருக்கோம், 6 பழத்தை எடுத்து, சின்ன பழம் 6 பழம் நறுக்கி வச்சுருக்கோம். அந்த தக்காளியோட மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம் இந்த 4ஐயும் ஒன்றா போட்டு இந்த 4ஐயும் ஒன்றா போட்டு இப்போ பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். கூட்டுக்கு தேத்த பேஸ்ட் இது. வாங்க ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சட்டி வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி விட்ருக்கேன். அதில் முட்டையை போட்டு விட்டு லேசாக இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அடுத்து மிளகுத்தூள் தூவியிருக்கோம். அடுத்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தூவிக்கிறோம். இது 3ஐயும் வச்சு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள் 3 போட்டிருக்கோம். போட்டு முட்டையை லேசாக ஒரு வறுத்து எடுத்துடுறோம். என்ன ஓடுது? இப்போ எதுக்கு இந்த மாதிரினா கொஞ்சம் மசாலா நல்லா பிடிக்கும். சரி, இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இந்த பக்கம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் போட வேணாம், வெறும் சோம்பு மட்டும் போட்டுக்கிடுவோம். சோம்புக்கு எடுத்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், முழு வெங்காயமாக சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்கிட்ட வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் டேஸ்ட்டுக்கு என்ன தேவைன்னு ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த பேஸ்ட்டும் அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம அதுக்கு முன்னாடி இது சாம்பார் தூள், தனியாக சாம்பாருக்குன்னே அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தூள் தனி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சாம்பார் தூளும் போட்டுக்கலாம். அதை போட்டு ஒரு 2 கிண்டு. அந்த தூள் வதங்கையிலேயே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடுறோம். இப்போ இது வதங்கையில் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, மிளகு, சீரகம்,
இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பச்சை வாடை போக நல்லா நம்ம வதங்கிக்கிறோம். வதக்கி இந்த பாருங்கப்பா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. 10 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையை மசாலா போட்டு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதில் எடுத்து இதில் போட்டுக்கிறோம். போட்டு இந்த மசாலா அரைச்ச தண்ணி அந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். உங்களுக்கு தேவைக்கும் போட்டுக்கலாம். நாங்கள் எங்களுக்கு கூட்டு கெட்டியாக வேணுன்றக்காக ஊற்றிருக்கோம். அவ்வளோதான்.